எல்லோருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களாக இந்திய பங்குச் சந்தைகள் இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்து அதில் வருமானம் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. அதிலிருந்து எடுத்து அதை நம்ம பங்குச் சந்தையில் முதலீடு செஞ்சால் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுனால பங்குச் சந்தையில் இப்போ முதலீடுகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. பலரும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து பங்குச் சந்தையில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பணப்புழக்கம் கருத்தில் கொண்டு தான் போதுமான வருமானம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கிடைக்காது. பங்குச் சந்தையில் நம்ம இந்த அமௌண்ட்டை முதலீடு செஞ்சால் நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு பலரும் நம்புறதுனால அமௌண்ட்டை பங்குச் சந்தையில் நிறைய பேர் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் பங்குச்சந்தை ஒரு பெரிய வீழ்ச்சி அடையாமல் இருந்தது. இப்போ கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து சரிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும், இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா, இந்த இடத்துல முதலீடு செஞ்சால் இன்னும் கீழே போயிடுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கடந்த சில மாதங்களாகவே எஃப்ஐஐ பார்த்தோம் அப்படின்னா இந்திய பங்குச்சந்தையை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. அவங்க கையில் இருக்கிற ஸ்டாக்லாம் விற்றுட்டு அவங்க கேஷ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட் சரிவிலையும் கோல்டு, வெள்ளி அண்டு பிட்காயின் இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சுட்டே இருக்கு. பங்குகள்லாம் அதனுடைய விலையெல்லாம் ரொம்ப சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இதனுடைய பங்குகள்லாம் ரொம்ப கீழே தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஓவர் வேல்யூடு நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு அண்ட் நிஃப்டி எல்லா ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஓவர் வேல்யூடில் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இது ஒரு ரீசனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம எதிர்பார்த்தது பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டில் ஏதாச்சும் அறிவிப்புகள் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதுலேயும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இன்ஃபேக்ட் இல்லை. அடுத்தது ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் 0.25% பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க. பட் குறைச்சாலும் மார்க்கெட் அது ஒரு சப்போர்ட் பண்ணலை. மார்க்கெட் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இருக்கிற கம்பெனியினுடைய ஷேர்ஸினுடைய வேல்யூலாம் ஓவர் வேல்யூவில் இருக்கிறது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அடுத்தது ருபி பார்த்தோம் அப்படின்னா வீக் ஆகிட்டே இருக்குது. டாலருக்கு நிகரான ருபியினுடைய மதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவும் ஒரு ரீசனாகவும் நம்ம சொல்கிறோம். அதாவது எஃப்ஐஸ் அதிகப்படியாக விற்கிறதுனால விற்றுட்டு வெளியேறதுனால டாலரினுடைய மதிப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு, ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு ரீசன் ஆகும். அல்லது நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு, இம்போர்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கனுடைய புதிய அதிபராக வந்த டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்ததுக்கு பிறகு தான் டாலரினுடைய மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் டேரிஃப் பார்த்திங்க அப்படின்னா 25% ஹைக் பண்ணிருக்காரு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல், அலுமினியம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் 25% டேரிஃப் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு அதுவும் அறிவிச்சிருக்காரு. அது ஒரு ரீசனாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓவராலாக இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசியூ பேஷண்ட் மாதிரி மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் மேலே போக முடியாமல் கீழே தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஏதாச்சும் ஒரு
பாசிட்டிவான நியூஸஸ் வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் வரணும். இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிமைனிங் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கு நம்ம ஃபினான்ஸ் சைட்லேருந்து எந்த மாதிரியான ஒரு நியூஸஸ் வரும் அல்லது வேர்ல்டு லெவலில் எந்த மாதிரியான ஒரு பூஸ்டப் நியூஸ்லாம் வரும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸில் தான் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா பூஸ்டப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனுடைய அடுத்த சப்போர்ட்டு 22,800 தான். அந்த ப்ரீவியஸ் லோவாக உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட்டை திரும்ப மேலே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். 21,800 வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய ஓவராலாக லெவல்ஸு. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றியோ இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அல்லது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.